ஜியோ ஃபோனை லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த டிவைஸ் வந்து லேப்டாப்பில் காட்டுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம ஜியோ ஃபோனில் என்ன செட்டப் பண்ணணும்னா அது உள்ள ஹோம் பட்டன் அழுத்திட்டு அதில் செட்டிங்ஸ் போயிடுங்க. ஓகேங்களா. நம்ம ஆப்ஷன் எதில் போகிறோம், செட்டிங்ஸில் அப்படி தள்ளிட்டே வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வரும். அதில் ஸ்டோரேஜில் யூஎஸ்பி ஸ்டோரேஜ் எனபிள் பண்ணிக்கங்க. டிசபிள் பண்ணியிருந்தா எனபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் அந்த ஜியோ ஃபோனோட மாடல் காமிக்கும். ஓகேங்களா. நீங்கள் கனெக்ட் பண்ண அந்த ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. எனபிள் கொடுத்தா தான் அது மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் போயிட்டு அதில் இருக்க ஃபைல்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்க, இது வந்து ஜியோ ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ். இதை வந்து நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இருக்கிற ஃபைல்ஸை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் பேஸ்ட் கொடுத்துங்க. பேஸ்ட் கொடுத்த உடனே அந்த ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஓகேங்களா. இப்போ இந்த மெத்தட் வந்து ஈஸியான மெத்தடு. ஒன்றும் இல்லை, ஒரு கேபிள் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா கேபிள் மூலிமா பிசியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.